ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெந்தயக்கீரை சாம்பார் தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு வெந்தயக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கிக்கலாம். அதை வந்து இலையை மட்டும் எடுத்துக்கலாம், காம்பு வேண்டாம். இலையை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பருப்பு வந்து ஒரு கப்பு போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் ஒரு தக்காளி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த கீரையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு குழம்பு தூள் அரைச்சி வச்சுருப்போம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிவிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த துவரம் பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதோடு சேர்த்துலாம். சேர்த்துட்டு அது மாதிரி தான் வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக 2 காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது வந்து நம்ம வயிற்று புண்ணு, வாயெல்லாம் ஸ்மெல் அடிக்குது இல்லையா, அதெல்லாம் இதை ஒரு நாள் விட்டு வந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இது நம்ம நைட்டில் சப்பாத்தி, பூரி எது டிஃபன் எதோடு செய்யணுமோ அதோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பருப்பு நிறைய சேர்த்துருக்கோம், கீரை கம்மியாக இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோவக்காய் பொரியலும் ஒரு வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.